அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. டைம் அண்ட் ஒர்க் காலமும் வேலையும்ல இருந்து 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Sunil and Pradeep can complete a work in 5 days and 15 days respectively. They both work for 1 day and then Sunil leaves. In how many days is the remaining work completed by Pradeep? அதாவது சுனில் ஒருத்தர் வேலை செஞ்சாரு அப்படின்னா 5 நாட்கள்ல முடிப்பாரு. பிரதீப் மட்டும் வேலை செஞ்சாரு அப்படின்னா 15 நாள்ல வேலையை முடிப்பாரு அப்படின்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு சுனில் வந்து வேலையில இருந்து வெளியில போயிடுறாரு. மீதி இருக்க வேலையை பிரதீப் எத்தனை நாள்ல முடிச்சிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல வந்து சுனில் என்ன வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வேலையை செய்யறதுக்கு சுனிலுக்கு ஆகிற நாள் பாத்தீங்க அப்படின்னா 5 நாட்கள் ஆகுது. அப்ப அந்த ஒரு வேலை 1 மைனஸ் 1/5 ஈக்குவல் டு 4/5. அதாவது அவர் ஒரு பங்கு வேலையை செஞ்சிருக்காரு. மீதி இருக்க வேலை பாத்தீங்க அப்படின்னா 4/5 வேலை இருக்கு. அப்ப மீதி இருக்க வேலைய 4/5 யாரோட வேலையோட நம்ம வகுக்க போறோம் அப்படின்னா வகுத்தல் யாரோட வேலை அப்படின்னா பிரதீப்போட வேலையில நம்ம வகுக்க போறோம். அப்ப பிரதீப்போட வேலை பாத்தீங்க அப்படின்னா 15 நாள்ல வேலையை முடிப்பாரு. இந்த வகுத்தல் இருந்தது அப்படின்னா பின்னத்துல தலைகீழா மாத்திக்கணும். அப்ப 4/5 பெருக்கல் 15/1 ஒரு 5 5 3 5 5. அப்ப 12 நாள் வந்து பிரதீப் வந்து மீதி இருக்க 4 நாள் வேலையை செய்யணும் அப்படின்றாங்க. அதுல சுனில் கூட சேர்ந்து நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப 12 கழித்தல் 1. அப்ப ரிமைனிங் ஒரு எத்தனை நாள் வேலை செய்யணும் பாத்தீங்க அப்படின்னா 11 நாள். ஆப்ஷன் பி 11 என்பது சரியான விடை. A can finish a piece of work in 27/2 days and B can do the same work in half the time taken by A. By working together, what a part of the same work they can finish in a day. அதாவது A என்பவர் வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு 27/2 நாட்களும் B என்பவர் வந்து A செய்யறதுல செய்யும் நாட்கள்ல பாதியிலேயே அந்த வேலையை முடிச்சிடுறாரு அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளவு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏவோட வேலை பாத்தீங்க அப்படின்னா 2/27. பி அப்படின்றவர் வந்து இவங்க செய்யறதுல பாதி நாள் வேலை செய்யறாங்க அப்படின்றாங்க. அப்ப 27/2 இன்ட்டு 2 அப்படின்னா 4/27 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2/27 கூட்டல் 4/27 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 6/27. இதை வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 6 9 27. அப்ப அவங்க ஒரு நாள் எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 2/9 என்பது சரியான விடை. அப்ப ஆப்ஷன் ஏ 2/9 என்பது சரியான விடை. If B can do 20% of work in 7 days, then B complete the entire work in how many days? அதாவது 20% வேலை வந்து 7 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா B முழு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 20% equal to 7 days. அப்ப 100% என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 7/20 இன்ட்டு 100. அதாவது 20% வேலை செய்ய 7 நாள். அப்ப இதுக்கு ஒரு தரம் 5 தரம். ஸோ 35 நாள் 35 டேஸ்ல வந்து அந்த என்டையர் வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் C is 3 as good a workman as D and together they can finish the work in 31 days. In how many days will D alone complete the same work? அதாவது D-ஐ விட C வந்து 3 மடங்கு திறன் உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை 31 நாட்கள்ல முடிச்சாங்க அப்படின்னா D மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது D-ஐ விட C வந்து 3 மடங்கு திறன். அப்ப D வந்து 3 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா அப்ப C வந்து ஒரு நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து Dன்றதும் Cன்றதும் நமக்கு எத்தனை நாள் வேலை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ D-ய வந்து நம்ம X அப்படின்னு நம்ம வச்சுட்டு கணக்கு போட ஆரம்பிக்கிறோம். அப்ப 1/x கூட்டல் 1/x/3. அதாவது
3/1 அப்படின்றது மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ x/3 ஈக்குவல் டு 1/31 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இந்த x இது மேலே போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1/x கூட்டல் 3/x ஈக்குவல் டு 1/31 அப்படின்னு ஆகும். அப்ப 4/x ஈக்குவல் டு 1/31 அப்படின்னு இருக்கும். அப்ப இது ரெண்டும் அப்படியே கிராஸ் ஆகுறப்ப மல்டிப்ளை ஆகும். அப்ப x ஈக்குவல் டு 124 டேஸ். அப்ப டி வந்து அதை தனியா செய்யறதுக்கு 124 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் சி 124 என்பது சரியான. Vikas can complete a job in 15 days. Bablu can do the same job in 10 days. In how many days can they complete the job if they work together? அதாவது விகாஸ் வந்து ஒரு வேலையை 15 நாள்லயும் பப்ளு வந்து அதே வேலையை 10 நாள்லயும் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/10 கூட்டல் 1/15. அப்ப ரெண்டுத்துக்கு எல்சிஎம் மீசியம் எடுத்தோம் அப்படின்னா 30. 30ல 3 தடவை இருக்கு. அப்ப 3 கூட்டல் 2. அப்ப 5/30 அடிச்சோம் அப்படின்னா 6. அப்ப எத்தனை நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டேஸ். அப்ப ஆப்ஷன் பி 6 என்பது சரியான விடை. Sneha alone can complete a work in 30 days and Anju alone can complete the same work in 45 days. Anju alone worked for 15 days and then left the work. In how many days will Sneha alone complete the remaining work அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலையில இவங்க எத்தனை பங்கு வேலை, அதாவது ஸ்னேகா வந்து தனியா ஒரு வேலையை செஞ்சா 30 நாள்ல முடிப்பாங்க அப்படின்றாங்க. அதே வேலையை 5 45 நாள்ல முடிப்பாங்க அப்படின்றாங்க. 5 வேலையை ஸ்டார்ட் பண்ணி 15 நாள் வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு போறாங்க. மீதி வேலையை ஸ்னேகா எத்தனை நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு வேலையில 5 எத்தனை வேலை செய்யறாங்க அப்படின்னா மைனஸ் 15 நாள் வேலை செய்யறாங்க. 15 நாள் எத்தனை நாள் வேலையில மொத்தம் 45 நாள் வேலையில. அப்ப ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா 30/45. எப்படி அப்படின்னா இங்கே நம்ம 45 போட்டுக்குவோம். அப்ப இது வந்து 45 மைனஸ் 15 30/45. அதாவது மீதி ரிமைனிங் இருக்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/3. அப்ப மீதி இருக்க வேலை யார் செய்யறாங்க அப்படின்னா ஸ்னேகா செய்யறாங்க. அப்ப 2/3 வகுத்தல் 1/30. இது அப்படியே பெருக்கலா மாறுறப்ப தலைகீழா மாறும். 2/3 பெருக்கல் 30/1 மாறும். இதை அடிச்சோம் அப்படின்னா 10 தரம் வரும். அப்ப 2யும் 10யும் பெருக்கணும் அப்படின்னா 20. அப்ப 20 டேஸ்ல மீதி இருக்க வேலையை யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்னேகா. ஆப்ஷன் டி 20 டேஸ் என்பது சரியான விடை. A and B working together can finish a task in 18 days. B and C working together can finish it in 24 days. A and C working together can finish it in 36 days. In how many days will A, B and C finish the same task working separately? அதாவது ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சா 18 நாள்லயும் பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சா 24 நாட்கள்லயும் ஏ அண்ட் சி சேர்ந்து வேலை செஞ்சா 36 நாள்லயும் வேலையை முடிக்கிறாங்க. அப்ப ஏபிசி தனித்தனியா வேலை செஞ்சா ஒரு வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி இது 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து ஏ பிளஸ் பியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு சி கிடைக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ல இருந்து பி மைனஸ் பிசிஏ கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏ கிடைக்கும். அடுத்து சிஏவை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு பியோட ஆப்ஷன் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஆகிற நாளை எடுத்துக்கலாம். அப்ப 1/18 கூட்டல் 1/24 கூட்டல் 1/36. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 72. 72ல 4 18 இருக்கு. 3 தரம் 24 இருக்கு. 2 தரம் 36 இருக்கு. அப்ப 9/72. இதை அடிச்சோம் அப்படின்னா 1/8ன்னு வரும். இங்க வந்து இதுல ஒரு தடவை ஏ வருது, பி வருது, இங்க ஒரு தடவை பி வருது. அதே மாதிரி இங்க ஒரு தரம் ஏ வருது, இங்க ஒரு தடவை ஏ வருது, இங்க ஒரு தடவை சி வருது, இங்க ஒரு தடவை சி வருது. அதாவது 2 தரம் வேலை செய்யறதுனால இதை 2ஆல
பெருக்கிக்கிறோம். அப்ப 1/16. அப்ப 3 பேர் சேர்ந்து செய்யற நாள் பார்த்தீங்க அப்படின்னா A பிளஸ் B பிளஸ் C சேர்ந்து செய்யற நாள் பார்த்தீங்க அப்படின்னா 1/16. இப்ப இந்த இதுல இருந்து நம்ம AB கழிக்கணும். அப்ப 1/16 கழித்தல் 1/18 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு C கிடைக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 144. 144 16 பார்த்தீங்கன்னா 9 தரம் இருக்கும். 18 பார்த்தீங்க அப்படின்னா 8 தரம் இருக்கும். அப்ப 1/144. அதாவது சியோட நாள் பார்த்தீங்க அப்படின்னா 1/144. அடுத்து ஏவை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பிசியை வந்து மொத்த நாள்ல இருந்து கழிக்கணும். அப்ப 1/16 கழித்தல் 1/24 கழிச்சோம் அப்படின்னா 72 48 சாரி. இப்ப 48 48ல 3 தரம் இருக்கு. கழித்தல் 24 வந்து 2 தரம் இருக்கு. அப்ப 1/48 அப்படின்றது எது அப்படின்னா ஏ. ஏ வந்து 48 நாள்ல வந்து வேலையை முடிப்பாரு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிஏ கண்டுபிடிக்கணும். அப்ப சிஏவும் கழிக்கிறோம். அப்ப 1/16 கழித்தல் 1/36. இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 4 9 4. இப்ப நன்னாங்க 16 16 144 தான் வரும். 144 144ல எத்தனை 16 இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9. 36 பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை இருக்கும். கழித்தல் 2. 7 2 4 இருக்கு. 4 தரம் இருக்கும். அப்ப 5/144 இருக்கும். இதை வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனா எடுத்துக்கிறோம் அப்படின்னா 144/5 அடிச்சோம் அப்படின்னா 2 8 4/5 அப்படின்றது வந்து பியா இருக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ 48, பி 28/இது, சி வந்து 144. அப்ப ஆன்சர் சி சரியான விடை. ஏ அண்ட் B both working together can finish a task in 10 days. B and C both working together can finish the same task in 15 days. A and C both working together can finish the task in 20 days. In how many days can A, B and C working together finish the task? அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் எடுத்துக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து வேலையை முடிக்க 15 நாள் எடுத்துக்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து முடிக்க 20 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதை வந்து 2ஆல வகுக்கணும். அப்ப 1/10 கூட்டல் 1/15 கூட்டல் 1/20. இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 60 வரும். 60ல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 தரம் வரும், 4 தரம் வரும், 3 தரம் வரும். அப்ப 13/60. இங்க இவங்க 2 தரம் இருக்கனால இதை 2ஆல பெருக்கிக்கிறோம் அப்படின்னா 13/120. இதை அப்படியே நம்ம தலைகீழ போட்டுக்கிறோம் அப்படின்னா 120/13 அடிச்சோம் அப்படின்னா 9 தரம், மீதி 3/13. அப்ப 9 3/13 டேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. Anil and Karan together can do a work in 20 days. Karan and Himanshu together can do the same work in 25 days. Himanshu and Anil together can do the same work in 15 days. In how many days can Himanshu alone do the same work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அனிலும் கரனும் ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சாங்கன்னா 20 நாள்ல முடிப்பாங்க அப்படின்றாங்க. கரண் ஹிமான்ஷு சேர்ந்து செஞ்சா 25 நாள்லயும், ஹிமான்ஷு அனிலும் சேர்ந்தா 50 நாள்லயும் முடிப்பாங்க. ஹிமான்ஷு மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம முதல்ல 3 பேர் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்யறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அனிலையும் கரணையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்ம ஹிமான்ஷு எவ்வளவு நாள்ல செய்வாரு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 1/20
20 கூட்டல் 1/25 கூட்டல் 1/50 அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து மீசிமா எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 100/5 கூட்டல் 4 கூட்டல் 2 11/100. அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் அணில் இருப்பாரு, இங்கேயும் அணில் இருப்பாரு, இங்கேயும் கரண் இருப்பாரு, இங்கேயும் கரண் இருப்பாரு, இங்கேயும் ஹிமான்ஷு இருப்பாரு, இங்கேயும் ஹிமான்ஷு இருப்பாரு. ஸோ 2 தரம் சேர்ந்து செஞ்சாதான் இது. அப்ப வந்து இத வந்து 2ஆல பெருக்கிக்கிறோம். அப்ப பெருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு 11/200 நாள் ஆகும். 3 பேரும் சேர்ந்து செஞ்சா இவ்வளவு நாள் ஆகும். அப்ப ஹிமான்ஷு மட்டும் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அணிலும் கரணும் சேர்ந்து செஞ்ச வேலையை கழிக்கணும். அப்ப 11/200 கழித்தல் 1/20. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 200 11 கழித்தல் 10. அப்ப 1/200. அப்ப ஹிமான்ஷு மட்டும் அந்த வேலையை தனியா செய்யணும் அப்படின்னா 200 நாட்கள் தேவை. டி சரியான விடை. P does half as much work as Q, R does half as much work as P and Q together. If R alone can finish it in 40 days, then all of them together will finish the same work in how many days? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா P என்பவர் Q என்பவரின் பாதி மடங்கு செயல்திறன் கொண்டவர் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க. R என்பவர் வந்து Pயும் Qவும் சேர்ந்து ஒரு செயலை செய்யறதுல பாதி செயல்திறன் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R என்பவர் வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு 40 நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே அவங்க சொல்லிட்டாங்க R என்பவர் PQ 2 பேரும் சேர்ந்து திறன்ல பாதி கொண்டவர் அப்படின்றாங்க. அப்ப வந்து R 40 நாள்ல முடிக்கிறாங்க ஒரு வேலையை அப்படின்னா இது வந்து பாதி அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 நாள்ல வந்து P மற்றும் Q 2 பேரும் சேர்ந்து 20 நாள்ல செஞ்சிருவாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னா 1/40 plus 1/20 equal to 40 1 plus 2 equal to 3/40. அப்ப இவங்களோட சேர்ந்து செய்ய ஆகும் நாள் பாத்தீங்க அப்படின்னா 40/3 days. அப்ப ஆப்ஷன் டி 40/3 என்பது சரியான விடை. இந்த வீடியோவில் 10 டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு சம்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.